ராஜேஷ் வணக்கம். வணக்கம் ப்ரோ. கார்த்திகா முத்துசாமி ஹாய் சார். சார்லாம் வேணாம், நான் உங்ககிட்ட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட். இது தயவு செய்து இது உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்டாவே கேட்டுக்கங்க. இந்த குரு அப்படின்னா தயவு செஞ்சு என்னை யாரும் கூப்பிடாதீங்க. ஏன் அப்படின்னா குருன்ற அந்தஸ்து அப்படின்றது அஞ்ஞான வாழ்க்கையில நமக்கு எது கத்து தந்தாலும் குரு தான். அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குரு அப்படின்றது ரொம்ப 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 ஒரு உயர்ந்த படி. நான் அந்த ஸ்டேஜ்ல நான் போகல. ஜஸ்ட் ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அதனால குருன்ற வார்த்தைகள், சார்ன்ற வார்த்தைகள் அதெல்லாம் எதுவுமே உபயோகப்படுத்தணும்னா, என்னை விட வயசுல மூத்தவங்களா இருந்தீங்கன்னா உரிமையோட என்ன உங்க கூட பிறக்காத தம்பியா நினைச்சு தம்பின்னு கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவேன். ஒருவேளை என்னோட வயசுல கம்மியா இருக்கீங்க அப்படின்னா என்னை அண்ணான்னு கூப்பிடுங்க, இன்னும் சந்தோஷப்படுவேன். எனக்கு வயசு ஜஸ்ட் 27 தான் ஆகுது. ஸோ மக்களுடைய நற்பணிகளுக்காக, மக்களுக்கு நல்லது செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ உங்க அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. மெயினா இந்த சேட் பண்றதுக்கு உண்டான மெயின் ரீசனே என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, நான் வீடியோஸ் போடும் போது ஏகப்பட்ட டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வருது. கீழே ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் என்னால படிக்க முடியுது. என்னால மற்ற வேலைகளை கொஞ்சம் ஆக்குபைடா இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் உட்காந்து ரிப்ளை பண்ணிட்டு இருக்க முடியல. ஸோ அதனால இன்னைக்கு ஒரு லைவே வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுமா நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்க. உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த குருவின் அருள்னால, குருவே சரணம், காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் அவர்களோட அருள்னால இன்னைக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணலான் இருக்கேன். சந்தோஷம். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா ஹாய் ஹலோ வணக்கம்லாம் எல்லாத்துக்கும் ஹாய் ஹலோ வணக்கம். கிடைக்கக்கூடிய நேரத்தை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டா நம்ம கண்டென்ட்குள்ள போலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வரிசையா கேளுங்க. அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வணக்கம் சொல்றேன், பதில் சொல்றேன். நமஸ்காரம், ஹலோ, வணக்கம் வணக்கம் வணக்கம். நந்தகோபாலன் ஹலோ ஜி, வணக்கம் ஜி, வணக்கம் தம்பி, வணக்கம் அக்கா, வணக்கம் அண்ணா, அண்ணா வெரி மச் வெயிட்டட். ஹலோ ஓகே அண்ணா, கரெக்ட். பாசிட்டிவ் நெகட்டிவ். விக்னேஷ் கேட்டிருக்காரு, இந்த சின்ன வயசுல எப்படி இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. விக்னேஷ், இதுக்கு உங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்ற வார்த்தைகளை நல்லா கவனிங்க. அதை கவனிச்சீங்கன்னா தான் புரியும் உங்களுக்கு. வயசு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உடலுக்கு தான் வயது, சரிங்களா? ஆத்மாக்கு அப்படின்றது வயது கிடையாது. போன ஜென்மத்தோட விட்டகுறை தொட்டகுறை, எங்க விட்டுன்னு தெரியல, எங்க தொட்டன்னு தெரியல, அதனுடைய விட்டகுறை தொட்டகுறை தான் இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து இவ்வளவு ஈஸியா கிடைச்சிருக்கு. குருமார்களோட அருள்னாலதான் இவ்வளவு விஷயம் என்னால பேச முடியுது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு புக்கு படிக்கிற பழக்கம் இல்லை. நல்லா கவனிங்க, எனக்கு பழக்கம் கிடையாது. ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி யாராவது இந்த புத்தகங்கள் படிங்கன்னு சொன்னா மட்டும்தான் படிப்பேன். அது ஃபுல் புத்தகம் படிக்கிறது ரொம்ப டவுட்டு. அப்படி இருக்கிறப்ப எனக்கு புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் கிடையாது. அதிகமா வீடியோஸ் பார்க்கக்கூடிய பழக்கமும் கிடையாது. அப்புறம் எப்படி என்னால இவ்வளவு தூரம் பேச முடியுதுன்னா, இந்த மேட்டர் ரொம்ப ரொம்ப மெயின். நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு இடத்திற்கு செல்லும் முன்பு உங்கள் மனம் அந்த இடத்திற்கு சென்று விட வேண்டும். இது எப்படி? நல்லா கவனிங்க இந்த விஷயத்த. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து எனக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் போய் அந்த பிரச்சனையை நான் அனுபவிக்கிறதுக்கு இந்த மனசுக்கு அபாரமான சக்தி இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, எனக்கு இப்படி ஒரு கல்யாணம் ஆகி இப்படி 2 குழந்தை பிறந்த அந்த 2 குழந்தைனால எப்படிலாம் எனக்கு பிரச்சனை வரும், இது எங்கெல்லாம் என்ன கொண்டு போய் சிக்க விடும், இதனால வரக்கூடிய பாசிட்டிவிட்டி என்ன, நெகட்டிவிட்டி என்னன்னு சொல்லி என்னுடைய மனசு அந்த இடத்துக்கு நான் சீக்கிரம் கொண்டு போய் நிப்பாட்டிட்டேன்னு அது ஒரு செகண்ட்ல போயிடும். அப்படி இதுக்கு பேரு தான் கேள்வி ஞானம்னு சொல்லுவாங்க. இப்படி உங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்க 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 நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கவே வேணாம், உங்களுடைய மைண்டே உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துரும். இதுக்கு பேர் தான் சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. புத்தகங்கள்ல படிக்கக்கூடிய விஷயங்களை வேதாந்தம்னு சொல்லுவாங்க. உங்க சித்தத்துல இருந்து விஷயங்கள் வெளியில தெரியுது பாத்தீங்களா, இதுக்கு பேரு சித்தாந்தம்னு சொல்லுவாங்க. அதுக்காக மகாவிஷ்ணு என்ன அவ்வளவு பெரிய ஆளான்னு கேட்டா நான் ஒரு சாதாரண ஒரு கருவி தான். ஆனா இறைவனோட அருள்னால ஒரு விஷயத்த டீப்பா திங்க் பண்ண அது ஒரு கட்டத்துக்கு மேல போய் டச் ஆகி ஓபன் ஆயிடுறதுனால அதுக்கு உண்டான பதில தொடர்ந்து என்னால கொடுக்க முடியுது. இது நிச்சயமாக எனது குருநாதரின் கருணை தான். நான் வெறும் டூல் மட்டும்தாங்க. 2வது, நான் பேசக்கூடிய விஷயம் வந்து சில நேரங்கள்ல நான் முடிச்சுட்டு என்னோட வீடியோ எடுத்து பார்த்தேன்னா எனக்கே டவுட்டா இருக்கும், இவ்வளவு நம்ம பேசியிருக்கோம், இந்த வார்த்தையெல்லாம் பேசவே இல்லையே அப்படின்றதா இருக்கும். உண்மையாகவே சொல்றேன், 100% சத்தியம் பண்ணி சொல்றேன். என்னை கருவியாக பயன்படுத்தி எனது குருநாதர் பேசுகிறாரே தவிர, நான் பேசக்கூடிய வார்த்தைகள்ல ஏதாவது தவறுகளோ மிஸ்டேக்ஸோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது திமிரோ தெரிஞ்சா அதெல்லாம் நான் பொறுப்பு. அதுல ஏதாவது ஞானம் தெரிஞ்சு, சரியான பாசிட்டிவிட்டி தெரிஞ்சு, மக்களுக்கு தெரியக்கூடிய பல விஷயங்கள் தெரிஞ்சு, மக்களுக்கு தேவைப்படக்கூடிய பல அற்புதமான விஷயங்கள் தெரிஞ்சிருந்ததுன்னா அதெல்லாம் என்னுடைய குருநாதருடைய கருணை தான், அவருடைய ஞானம் தான். நமக்கெல்லாம் ஒரு ஞானமும் இல்லை.
இறைவன் விட்ட வழியில அப்படியே போயிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு காரணம் இதுதான் விக்னேஷ். நன்றி. அடுத்து என்ன அண்ணா வணக்கம். வணக்கம் தினேஷ். இளமுருகன், ஆமா. முகேஷ் ஹாய் ஹாய். நக்ஷத்ரா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் நக்ஷத்ரா, ரொம்ப சந்தோஷம் நீங்க வீடியோ பாக்குறது. வணக்கம் வணக்கம். எங்கெங்கயோ போகுது. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் லைவ் வர்றதுனால கொஞ்சம் டிலே ஆகும், தவறா எடுத்துக்காதீங்க. பேசிடுவோம் அந்த டாபிக்கும். ஹாய் ஹாய் வெங்கட் ஜலபதி. ஹாய் ஹரிராம். உங்க ஏஜ் சொல்லுங்க. 27 வயசு ஆகுது ஹரிராம். எனக்கு 27 வயது. 2/7/1994, 2 ஜூலை 1994 என்னோட டேட் ஆஃப் பர்த். தேங்க்யூ தேங்க்யூ ஹரிராம். எந்த ஒளிவு மறையும் இல்லை இதுல. புவனேஸ்வரி சபரி, உங்க சேலரி எவ்வளவு? நான் எங்கேயுமே வேலை பார்க்கல புவனேஸ்வரி. சேலரி கொடுக்குற அளவுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறேன். பேசிக்கலி ஐ ஹாவ் அன் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அசத்தல் மகா ஈவென்ட்ஸ் ரைட்டர் இமேஜினேஷன்ஸ் அப்படின்ற நேம்ல ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு. 14 வயசுல இருந்து ஐ மீன் டு மீடியா ஃபீல்டு. சன் டிவி அசத்த போகுது யாருன்ற ஒரு ஷோல ஸ்டாண்டப் காமெடினா 14 வயசுல இருந்து பண்ணிட்டு இருக்கேன். அது மூலியமா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்டு ஃபில்ம் மேக்கிங். ஸோ படங்கள் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறப்பவே இந்த ஸ்பிரிச்சுவல் தேடல் வந்து வாழ்க்கை வேற மாதிரி போயிடுச்சு. இப்போ வாழ்க்கை வந்து கம்ப்ளீட்டா இப்போ ஸ்பிரிச்சுவல் நோக்கி பார்ப்போம். இறைவனோட அருள் தான் எப்படி போகுது அப்படின்றது நீ இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு தான், நம்ம கையில எதுவும் இல்லை. ஸோ அந்த வகையில என்னோட சேலரி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா, உழைப்பிற்கேற்ற ஊதியம் இறைவன் நித்தமும் கொடுத்து கொண்டிருக்கிறான், எல்லாம் அவன் செயல். ஐஸ்வர்யா, உங்க வீடியோஸ் எல்லாமே செம. தேங்க்யூ ஐஸ்வர்யா. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதற்குண்டான புகழ் அனைத்தும் என் குருநாதரையே சேரும். என்னுடைய விஷயம் அதுல எதுவுமே இல்லை. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டி, சரத் வைனா. ஹவு டு இன்க்ரீஸ் மெமரி கெப்பாசிட்டினா இதுக்கு பல வழிகள் இருக்கு. பட் உங்களுக்கு நான் சிம்பிளான இப்போ ஒரு வழி சொல்லி தரேன். ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு ஏதாவது மெடிடேஷன் மாதிரியோ இல்லை ஏதாவது பயிற்சி முறைகள் மாதிரியோ சொன்னேன்னா இட் வில் டேக் லாங் ப்ராசஸ். ஓகே, ஸோ அதனால நம்ம மூலிகை சம்பந்தமா போயிடலாம். அதை நீங்க இன்டேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மைண்ட் வந்து செம்மையா வேலை செய்யும். ஞான மூலிகைகள்னு சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க ஒரு பேனா பேப்பர் இருந்ததுன்னா. கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை, இந்த 5 வகையான மூலிகைகளை ஞான மூலிகைகள் வள்ளலார் சொல்றாரு. இந்த 5 இது மூலிகை தான் பேரு, ஆனா இது கீரை வகைகள் எல்லாமே. சரிங்களா? இதை முடிஞ்சா நீங்க கீரையாவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா அதை காய வச்சு பொடியா யூஸ் பண்ணி டெய்லியும் தேன்ல கலந்தோ இல்ல சுடுதண்ணில கலந்தோ நீங்க தினமும் சாப்பிட்டுட்டே வரீங்கன்னா மைண்ட் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும், ரேசர் ஷார்ப் ஆயிடும். ஞாபக சக்தி அந்த அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு. சில வார்த்தைகள்லாம் பேசுவீங்க, எங்க இருந்தே வருதுன்னு தெரியாது, அப்பேற்பட்ட ஞான வார்த்தைகளா வரும். ஏன் அப்படின்னா மைண்டை நல்லா ஷார்ப் பண்ணி பிரெயினுக்கு நல்லா ஆக்டிவிட்டி கொடுத்து உங்களோட உடம்பவே பக்காவா கிளென்சிங் பண்ணி, இந்த வாதம் பித்தம் கவம் சொல்லுவாங்க, இந்த 3 உடம்புல ஏறினாலும் கம்மியானாலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஸோ அதை பக்காவா ரெடி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைகளுக்கு இருக்கு. கரிசாலை, தூதுவளை, முசுமுசுக்கை, வல்லாரை, புளியாரை. புளியாரே ஆல்மோஸ்ட் கிடைக்கிறது இல்லை எங்கேயுமே, ஏன்னா காடுகள்ல மட்டும்தான் கிடைக்குது. அதற்கு பதிலாக பொன்னாங்கண்ணி சேர்த்துக்கலாம். நீங்க இதை நீங்க ரெகுலரா டெய்லியும் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா யூ வில் சீ த சேஞ்ச். மிரண்டு போயிருவீங்க, அந்த அளவுக்கு விஷயம் இருக்காது. அதனால விட்டுறாதீங்க. இந்த வகையில ஈஸியா நீங்க மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது போக சில பயிற்சிகள்லாம் இருக்கு, அது பெரிய ப்ராசஸ். நம்ம வேற ஒரு வாய்ப்புல அதை பத்தி நம்ம ஃப்ரீயா பேசுவோம், ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு எடுத்து. பார்த்த சாரதி, லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி ஃபாலோ பண்றது? பல பேருக்கு இந்த ஒரு டவுட் இருக்கு. ஈர்ப்பு விதி அப்படின்னு வந்து ஒரு விதி இருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னா, நம்ம எந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த விஷயம் நமக்கு சீக்கிரம் வந்து சேர்ந்துரும் அப்படின்றதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க. இதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதிகாலை வேலை ரொம்ப 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 முக்கியமானது. பல பேருக்கு நான் அந்த பிரம்ம முகூர்த்தம் வீடியோ போடும் போதே ஒரு டவுட் இருந்தது. ஏங்க என்னங்க எல்லாருமே காலையில எந்திரிக்கிற டைமே சொல்லிடுறீங்க, நைட்டு படுக்கிற டைம் சொல்ல மாட்டீங்களேங்க அப்படின்றாங்க. நான் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிருக்கேன், யாரும் பார்க்கல, இருந்தாலும் மறுபடியும் சொல்றேன். எந்த அளவுக்கு வேகமாக எந்திரிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா தூங்குறது மிகவும் அவசியமானது. எல்லாரும் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் ஸ்லீப் அவசியமாங்க. இது நார்மல் பர்சன்ஸ்க்கு. ஓரளவுக்கு ஆக்டிவா செயல்படக்கூடிய பீப்புளுக்கு, நீங்க நார்மல் பீப்புளாவே இருந்தாலும் 5ல இருந்து 6 மணி நேரம் தூக்கம் மிகவும் போதுமானது. அதனால ஆஸ் மச்
ஆஸ் இயர்லியர் நீங்க சீக்கிரம் தூங்கிடுறது ரொம்ப 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 நல்லது. ஒரு 9 மணி அந்த மாதிரி தூங்கிட்டீங்கன்னா 9ல இருந்து 10, 11, 1, 2, 3, 3:30 மணிக்கு நீ எந்திரிச்சீங்கன்னா அந்த டைம் நான் சொன்ன அந்த டைம் வந்துடும். ஸோ ஒரு 5ல இருந்து 5.5 மணி நேரம் தூக்கம் போதுமானது. காலையில எந்திரிச்சுக்கோ. லா ஆஃப் அட்ராக்ஷன். இப்ப பல பேர் இன்னொரு டவுட் வேற கேட்டிருந்தீங்க, எங்க காலையில பேப்பர் போடுறவன் பால் போடுறவன் எல்லாம் முடிச்சுட்டு தான் இருக்கான், ஏன் அவனுக்கு எல்லாம் வாழ்க்கையில நல்லது நடக்கிறது இல்லை அப்படின்னு. இது ஒரு பெரிய டாபிக். பேசினா உங்களுக்கு டெக்ஸ்ட்ல பதில் சொல்ல முடியாதுன்றதுனாலதான் நேர்லயே சொல்றேன். இப்ப அந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறாங்க, எல்லாமே சரி. எந்திரிச்சு சும்மா இருக்கிறதுல மட்டும் ரிசல்ட் கிடைச்சிடாதுங்க. எந்திரிக்கும் போது உங்க உடம்பு நல்லா ஆக்டிவா இருக்கும், எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு அறபோத மென்டாலிட்டிலேயே இருப்பீங்க. அறபோதைன்னா என்ன, அந்த தூக்க நிலைக்கும் விழிப்பு நிலைக்கும் இடைப்பட்ட நிலை. இதுதான் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்ங்கிறார் பத்ரகிரியார். அந்த தூங்காமல் தூங்கி இருக்கக்கூடிய அந்த சுகம் பெறக்கூடிய டைம்ல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருப்பீங்க. அந்த டைம்ல உட்கார்ந்து ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க ஃபீல் பண்ணணும். அதை அடிக்கடி நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எந்த அளவுக்கு இதை நான் என்னோட வாழ்க்கையில அச்சீவ் பண்ண போறேன், இது எந்த அளவுக்கு நான் வந்து இதை சீக்கிரம் நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன்ற அந்த விஷயத்த உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில தேவைப்படுதோ அந்த விஷயத்த ப்ரிடாமினண்டா அந்த அளவுக்கு டாமினண்டா திங்க் பண்ணணும். நடந்துட்ட மாதிரியே ஃபீல் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது ஈஸியா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பல பேர் பல வருடமா ட்ரை பண்ணிருப்பீங்க, கிராட்டிடியூட் ரைட்டிங் ட்ரை பண்ணுன்றீங்க, ஒருத்தர் நடக்கலன்றீங்க, எனக்கு இந்த மாதிரி எல்லாம் டவுட் இருக்கு, இது எப்படி உண்மையா நடக்குமான்றீங்க. அந்த மாதிரி டவுட் இருந்தாவே 100% லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட பேசிக் கோர் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. 100% நம்பிக்கை இல்லைங்க, 200% நம்பிக்கை இருக்கு. நடந்து முடிஞ்சிருச்சு அந்த கான்பிடன்ஸ்ல இருந்தா மட்டும்தான் அந்த ஹையர் வைப்ரேஷன்ல அந்த மெட்டீரியல் உங்களுக்கு வரும், சீக்கிரம் வந்து சேரும். அதுக்கு நீங்க அந்த அளவு கண்டினியூவா அந்த ஹையர் வைப்ரேஷன்ல நீங்க அந்த ஹையர் ஃப்ரீக்வன்சில இருந்தா மட்டும்தான் அது பாசிபிளாக நடக்கும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கிடைக்குமோ லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி, இந்த ஈர்ப்பு விதியை பத்தி டீட்டெயில்டா ஒரு வீடியோ ஒன்று நான் போடுறேன். தயம் டிவி தமிழ், கடனில் இருந்து வெளியே வர முடியவில்லை, தீர்வுக்கான வழிமுறைகள் குறித்து சொல்லுங்கள். பிரதர் ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, இதை நம்ம கொஞ்சம் ஓப்பனா பேசினாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. நானும் கடன் பிரச்சனையில் இருந்தவன் தான், இருக்கிறவன் தான். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது பாதிக்கக்கூடிய லெவல்ல இல்ல, சரிங்களா? கடன் வாங்காம இன்னைக்கு யாருமே கிடையாது. ஒரு கிரெடிட் கார்டு வாங்கிட்டாங்கன்னாவே முடிஞ்சு போச்சு, நீங்க கடன்காரன் ஆயிட்டீங்க. அந்த கிரெடிட் கார்டுக்காக நீங்க பதில் சொல்லி ஆகும். ஒரு 100 ரூபா ஒருத்தவங்க இருந்து வாங்கிட்டீங்கன்னாவே நீங்க கடன்காரன் தான். கடன் தான், அது எப்படி வாங்கினாலும் கடன் தான். அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, தெரியாம இவ்வளவு நாள் நீங்க கடன் வாங்கிட்டீங்க பிரதர். இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு 2 வழிதான். ஒண்ணு பணம் கொடுத்து செட்டில் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா கடன்காரங்க போனா போதும் உங்களை மன்னிச்சு விடணும். இது 2வது விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம கலியுகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், ரொம்ப ரேரா நடக்கும். அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒண்ணுதான் பிரதர். கடன் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்மளை மீறி போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு இந்த கடனை அடைக்கணும்னா என்ன தேவை? பணம் தேவை. பணத்துக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க சம்பாதிக்கணும். சம்பாதிக்கணும்னா என்ன தேவை? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது உங்களுக்கு அமையணும், கரெக்டுங்களா? இப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இது சின்ன விஷயம் கிடையாதுங்க. இதுதான் விஷயமே. பல சூட்சமங்கள் இதுதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. நல்ல திறமை இருக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி ஒரு வீடியோ பேசியிருக்கேன், பல திறமைகள் இருந்தும் ஜெயிக்க முடியவில்லைன்றதுன்னா என்ன காரணம்னா உங்களோட கர்ம வினைகள் செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். So you should understand one thing clearly, you are in the need of the extreme level of vibration support. Extreme level of vibrationsனா என்ன? என்னால ஒரு விஷயம் முடியல, இப்ப இந்த விஷயத்த பண்ணி கொடுக்கறது யாருன்னு பாக்கணும். இதுக்கு நீங்க இறைவன் பேர் எடுத்துக்கோங்க, நீங்க சித்தர்கள்னு எடுத்துக்கோங்க, ஹையர் லெவல் வைப்ரேஷன் எடுத்துக்கோங்க, காஸ்மிக் எனர்ஜின்னு எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்த குருமார்கள் யாராவது இருந்தாங்கன்னா கதறி கெஞ்சி கேட்கணும். சூட்சமே இதுதாங்க, நல்லா கவனிங்க இந்த மேட்டரை. இது யாரும் அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நீங்க கோவிலுக்கு போய் கேட்கறது ஒரு வகை. மேக்சிமம் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வ சக்தி இருக்கும், ஆற்றல்கள் இருக்குன்றது ஒரு வழி. சித்தர் நெறிய ஃபாலோ பண்ணுங்க. நீ ஏன் அதை நான் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா, சித்தர் கோவில்களுக்கு எல்லாம் அவ்வளவு தூரம் கூட்டமே போகவே போகாது. நீ அங்க போனீங்கன்னாவே தெரியும், ஜீவ சமாதிகளுக்கோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் வந்து முக்தி அடைந்த இடத்துக்கோ அவங்களோட மகா சமாதி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாம் போனீங்கன்னா கூட்டமே இருக்காது. குட்டியோண்டுதான் இருக்கான ஆற்றல் நிலை அந்த அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய சகசிரால வந்து பாத்தீங்கன்னா அந்த உயிர் சக்தியை தூக்கி நிப்பாட்டிட்டு மக்களுக்கு ஆற்றல், நம்ம வந்து இந்த உடலை விட்டு சென்றதுக்கு அப்புறமும் கூட இந்த உடலின் மூலியமாக நம்மளோட ஆற்றல் நிலையில மக்களுக்கு சேவை பண்ணணுன்றக்காகவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவங்க. சோ நீங்க அணுக வேண்டிய சித்தர் கோயிலுக்கு போகணும். கருணையே வடிவானவங்க அவங்க.
என்ன மாதிரி உங்களை மாதிரி நம்ம நண்பர்கள் மாதிரி மனிதனாக இருந்து இறைநிலை அடைஞ்சவங்க. அப்ப நீ அவங்க கிட்ட போய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? கேட்கறதுலதான் விஷயமே இருக்கு. போறீங்க, உட்காடுறீங்க, இப்போ ஒரு மந்திரம் சொல்றீங்கன்னு வைங்க, ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர ஓம் குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக நீங்க சொல்றீங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை, கேட்கிறவருக்கும் பிரயோஜனம் இல்லை. எந்த தெய்வம் எனக்கு மந்திரம் சொல்லுன்னு கேட்கல. மந்திரம் சொல்லி இறைநிலை அடையலாம், அது வேற கான்செப்டா. நான் கவனிங்க, உணர்வு நிலையில கனெக்ட் ஆகணும் பிரதர். நீங்க எப்படி உணர்வு நிலையில கனெக்ட் ஆகுங்க? ஒரு மந்திரம் சொல்லும் போதே அந்த மந்திரமும் நீங்களும் ஒன்னாயிடணும். அப்ப என்ன, இறைவான இப்படி ஆயிட்டேன் என்ன காப்பாத்துன்னு வாயில கேட்கக்கூடாது. வாயில கேட்டீங்கன்னா எந்த இறை சக்தியும் கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஹையர் வைப்ரேஷன் எல்லாமே உணர்வு நிலைகள்ல தான் செயல்பட்டு இருக்கு. அந்த உணர்வை நீங்க இழுக்கணும்னா அப்ப என்ன பண்ணணும்னா அந்த சித்தர்கிட்ட போய் உட்கார்ந்து உணர்வு நிலையில கனெக்ட் ஆகணும். இறைவா இப்படி ஆயிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க, முடிஞ்சா கண்ணீர் விட்டு அழுதுருங்க. நீங்க அழுகிறது மட்டும்தான் இறைவனோட உடனே கனெக்ட் பண்றதுக்கு உண்டான ஒரே வழி. ஏன் தெரியுங்களா அழுக சொல்றேன்? ஒருத்தன் எப்ப கண்ணீர் விட்டு அழுகிறானோ அப்ப மட்டும்தான் அவனோட ஈகோ சுக்கா உடைஞ்சு, சுத்தி யாரு இருக்கான்னு பார்க்காம அவனோட ஈகோ உடைஞ்சு இறைவனுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைட்டான கனெக்ஷன் கிடைக்கும். நீங்க அப்படி கேட்கும் போது அவர் உங்களுக்கு கொடுத்தே ஆகணும். நீங்க என்ன கேட்டீங்கன்னாலும், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தெய்வம்ன்றது வேற, அது பரம்பொருள், சரிங்களா? குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது. அப்போ குருன்றவர் இறைவனோட ஆற்றலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு. கருணையே வடிவானவர். உங்களோட தலையெழுத்துல அப்படி ஒரு விஷயமே நடக்காதுன்னு இருந்தா கூட குரு பார்க்க கோடி நன்மைன்றாங்க. குருமார்கள் கிட்ட உட்கார்ந்து கத்தி கதறி அழுது கேட்டுட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு தனிமையில இருக்கீங்கன்னா இன்னும் கதறிய கூட கேளுங்க, உங்களுக்கு உண்டான வாய்ப்பு ஒவ்வொன்னா ஓப்பன் ஆகும். ஏன்னா கருணையே உருவமானவங்க. சோ இது கடன் பிரச்சனைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் மனசார கேளுங்க, 200% நடக்கும். உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், ப்ரோ அப்ப நீங்க கேட்கலாம்ல ப்ரோ, உங்களுக்கு என்ன வேணுமோ கத்தி கதறி கேட்கலாம்ல ப்ரோன்னு. ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை என்பது வேறு, ஒரு யோகியோட வாழ்க்கை என்பது வேறு. ஏன் அப்படின்னா சராசரி மனிதர்கள் எனக்கு இது வேணும் அது வேணும், எனக்கு இது இருந்தா இப்படி இருந்துரும், அது இருந்தா அப்படி இருந்துரும்ன்ற அவங்களுடைய எண்ணங்கள்ல வேணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்பாங்க. ஆனா அது நான் தவறுன்னு சொல்ல, ஏன்னா அதனால உங்களுக்கு சில விஷயங்கள் அனுபவிக்கணும் தேவைப்படும். ஆனா இப்போ பொதுவான யோகியல் மென்டாலிட்டியில சரண்டர் ஸ்டேஜ்ல இருப்பாங்க, சரணாகதி நிலையில இருப்பாங்க. எனக்கு எது ஆனாலும் அதுக்கு சந்தோஷம் தான். எனக்கு 100 கோடி கிடைக்குதா சந்தோஷம், 100 கோடி லாஸ் ஆகுதா ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எல்லாத்தையும் நீ தான் பாத்துட்டு இருக்க. நாளைக்கு நான் 100 கோடி லாஸ் ஆனாலும் என்ன பத்திரமா கொண்டு போய் கரை சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு தாயான்னு சொல்லி மொத்த விஷயத்தையும் அவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டதுனால எங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது. என்ன எங்க வாழ்க்கையில வருதோ அதை அனுபவிச்சு கழிச்சு தீக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில இருப்போம். ஏன்னா ஒரு யோகியோட மாபெரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனே பிறவி இல்லா பெருவாழ்வாதான் இருக்கும். சராசரி மனிதர்களுக்கு இது பொருந்தாது. சோ இது தயவு செஞ்சு அந்த கேள்வி கேட்ட தயம் டிவி தமிழ் அவருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் தான். சித்தர் நெறிய புடிங்க, சித்தர்களை புடிங்க. அவங்களால தலையெழுத்த மாத்தி அமைக்கக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இருக்கு. உங்களோட ஏரியா பக்கத்துலயே ஏதோ ஒரு வாழ்ந்த மகான்கள் அங்க சித்தர் ஜீவசமாதி அடைஞ்சிருப்பாங்க. போங்க, கேளுங்க, கண்ணீர் விட்டு கதறுங்க, நிச்சயமாக கொடுப்பாங்க. ஒரு டைம் கதறாதீங்க, ஒவ்வொரு டைம் கதறுங்க. கேட்கிற வரைக்கும் ஒரே விஷயத்த கதறுங்க. மெயினா அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு போங்க, அவங்களோட ஆற்றல் நிலை மிகவும் அதிகமாக இருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா போடுறேன் ஐஸ்வர்யா. லேசியா இல்லாம ஆக்டிவா இருக்கிறதுக்கு ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் நானு. நமது சக்தியை இழக்காமல் செயல்படுவது எப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க, உங்களுக்கு தெரியும். ஷாலினி பிரேம்குமார், நம் தனியாக இருக்கும் போது என்ன செய்வது? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் ஷாலினி. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், கண்ணை மூடிக்கங்க. தியானத்துல இப்படி உட்காரணுமா சாஞ்சு உட்காரணுமா அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். எப்படி தியானம் பண்ணணும், எப்படி உட்காரணும், எப்படி சின்ன துறா பிடிக்கணுமா, கண்ணை எங்க பார்க்கணும், எங்க கவனம், அதெல்லாம் வேண்டாம். நீங்க ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. தனியாக இருக்கும் போது கண்ணை மூடி, சேர் கம்ஃபர்ட்னா சேர்ல உட்காந்துக்குங்க, கீழே உட்காருன்னா கீழே உட்காந்துக்குங்க. உங்களோட மூச்சை மட்டும் கவனிங்க. ஒண்ணும் பண்ண, மூச்சை நிறுத்த வேணாம், ஏத்த வேணாம், இறக்க வேணாம், ஜஸ்ட் மூச்சை மட்டும் கவனிங்க. இதை விட மிக சிறந்த விஷயம் எதுவுமே இல்லை ஆரம்ப நிலைக்கு. ஏன் மூச்சை கவனிக்கணும்னு அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும். உங்களோட உயிர் அப்படின்ற விஷயம் அந்த மூச்சு அப்படின்ற அந்த டீப்பான விஷயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப அந்த மூச்சை கவனிக்க 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 உங்களோட எண்ண ஓட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய வரும். அது குறைய 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 உங்களுக்குள்ள ஒரு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அமைதியை ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அமைதி ஃபீல் பண்ணும்போது இவ்வளவு நாள் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ், கவலை, படபடப்பு, ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது தெரியுமா? அது ஒவ்வொன்றுக்கும் பதில் உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காவே கிடைக்கும். சோ நீங்க பண்ண வேண்டியது என்ன? கண்ணை மூடுறீங்க, நேரா உட்காருறீங்க, முதுகு தண்டை ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கிறீங்க, மூச்சை மட்டும் கவனிக்கிறீங்க. வேற ஒண்ணும் பண்ண வேணாம். சப்போஸ் முதல் நாள் உங்களுக்கு கவனிக்கும் போது ஒண்ணுமே தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஃபீல் ஆகல ப்ரோனாலும் கவலையே இல்லை.
உங்களோட வேலை கடமையை செய்வதற்கு மட்டும்தான். அதுக்குண்டான பலனை கொடுப்பது இறைவனும் குருமார்களும் இருக்காங்க. சோ உங்களோட கடமையை இடைவிடாம செஞ்சுட்டு வாங்க. அது 100% உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். தினேஷ் இளமுருகன், அண்ணா உங்களின் பெயர்? என்னோட பேர் மகாவிஷ்ணு மிஸ்டர் தினேஷ். சந்தோஷம். தரணி பண்ணி, ஹவு கேன் வி அச்சீவ் வாட் வி வாண்ட்? இது ஒரு பெரிய டாபிக். இது நான் ஒரு ஓப்பனான உண்மை நான் சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரி ஒரு இம்மி பெசகாம நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்க. பிரம்மத்தோட சயின்ஸ் இது. நம்ம அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. மாபெரும் சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளுமே, அகத்தியர் போன்றவர்கள், புலிப்பாணி, போகர், சட்டை முனிநாதர், காலங்கிநாதர், தேரையர், இது போன்ற மாபெரும் சித்தர்களை இன்னும் உட்கார்ந்து அதோடைய மூலத்தை இன்னும் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்காங்க. அது அவ்வளவு பெரிய கான்செப்ட் அது. அப்போ இந்த உலகம், இப்ப நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்கன்னா ஒரு காரணத்துக்காக பிறந்திருக்கீங்க. உங்க அம்மா அப்பாவை கரெக்டா இந்த உடல்ல தான் நான் போய் பிறக்கணும்னு சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க. சோ இப்போ நீங்க கோத்ரூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டும் என்றது உங்க கர்மால இருக்கும். அப்போ இப்ப நீங்க பார்க்கக்கூடிய விஷயம், கேட்கக்கூடிய விஷயம், நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விஷயம் சில நேரத்துல நடக்கும், பல நேரங்கள்ல நடக்காம போகும். ஆனா அதுக்கு நீங்க ஃபெட்டப் ஆயிடாதீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ நான் நாளைக்கே உங்களுக்கு ஒரு இந்தியாவோட பிஎம்மோட பதவி நான் கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டரோட வேலை என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் உங்ககிட்ட நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அந்த பிஎம்மோட வேலை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் எப்படியெல்லாம் நம்மளை அவங்க வழி நடத்துவாங்க, எப்படிலாம் நம்ம மக்களை வழி நடத்தலாம், நம்மளோட பவர் என்ன, வேலைகள் என்ன, எந்தெந்த இடத்துல நம்ம டிசிப்ளினா இருக்கணும், எந்தெந்த இடத்துல நம்ம கொஞ்சம் போல்டா பேசணும், இந்த மாதிரியான பக்குவங்களை முதல்ல வளர்த்துக்கணும். இந்த பக்குவங்களை வளர்க்கறதுக்காக தான் இறைவன் நம்மளுக்கு கஷ்டத்தவே கொடுக்குறான். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி அச்சீவ் பண்றதுன்றது ரொம்ப சாதாரணமான கேள்வி. இதோட டீப்பான பதில் என்னன்னா, அச்சீவ் அப்படின்னா எதுல வேணாலும் அச்சீவ் பண்ணலாம், எப்படி வேணாலும் அச்சீவ் பண்ணலாம். ஆனா அதுக்கு உண்டான காலம், நேரம், சூழ்நிலைன்னு ஒண்ணு இருக்கு. நான் ஒரு வீடியோல பேசியிருக்கேன். முதல்ல உங்களோட ஸ்வதர்மானா என்னன்னு பாத்துருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்புன்னு ஒண்ணு இருக்கும். அது எஃபர்ட்லெஸ்ஸா வரும். அந்த ரூட்ல போனீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு பணம்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல வேணுங்கிற எல்லா பொருளையும் வாங்கி ஓரளவுக்கு நீங்க தன்னிறைவுக்குள்ள வந்துருவீங்க. கோடி கோடியா சம்பாதிக்கணும்ன்ற மென்டாலிட்டிக்குள்ள போகாதீங்க. பல கோடி ஏன்னா அது எண்ட்லெஸ்ங்க. அது முடிவே பெறாது. அது ரொம்ப எண்ட்ல போயிட்டே இருக்கும். அதனால நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தன்னிறைவான வாழ்க்கை வாழணும். எனக்குன்னு ஒரு வீடு, ஒரு காரு, எனக்குன்னு ஒரு அன்பான குடும்பம், ஒரு அழகான மனைவி, இல்ல ஒரு அழகான கணவன், ஒரு குழந்தை. இந்த தன்னிறைவுக்குள்ள முதல்ல வர்றதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அந்த பணத்தை உங்களுக்கு எது இயல்பா வருதோ அந்த தொழில நீங்க ஈஸியா போனீங்கன்னா சம்பாதிச்சிடலாம். இது எப்படின்னா, இப்போ நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கோயில் வந்துடும், உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னொருத்தவன் என்ன பண்றான், ஏங்க எங்க போறீங்க? கோயிலுக்கு. என்னங்க நீங்க கோயிலுக்கா வந்திருக்கீங்க? நீங்க என்ன பண்றீங்க? நேரா மலேசியா போய், சிங்கப்பூர் போய், சென்னை போய், சென்னையில இருந்து நேரா லெஃப்ட் ரைட் கட் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்றான்னா, அது அவன் வந்த வழி, அவனுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க 2 ஸ்டெப் எடுத்து வச்சா கோயிலுக்குள்ள போயிடலாம். இப்ப நீங்க அவன் பேச்ச கேட்டீங்கன்னா நீங்க தேவையில்லாம சுத்தி கோயிலுக்குள்ள போகணும். இதுக்கு பேர் தான் உங்களுக்கு நான் வராதுன்னு சொல்லல, நல்லா கவனிங்க. இப்ப எனக்கு சிற்பியா நான் இருக்கிறேன்னா எனக்கு ஈஸியா சிற்பம் செதுக்க வரும். அதுக்காக நான் சிற்பம் செதுக்கவே தெரியாத ஒரு ஆளா இருக்குன்னு வைங்க, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கத்துக்கலாம். ஆனா அதுக்கு எவ்வளவு கால நேரம் வேஸ்ட் ஆகும் பாத்துக்கங்க. அப்ப எனக்கு எது நல்லா வரும்? எனக்கு நல்லா தோசை சுட வருமா? டக்குன்னு நீங்க இட்லி கடையை போட்டு நீங்க இட்லி தோசை போட்டு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு பெரிய ஆளாயிருங்க. அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. அதை விட்டுட்டு நீங்க எதுக்கு எனக்கு சிற்பியாகி அதுல ஒரு பெரிய ஆளாகி, இதுதான் ஆசையில போய் மாட்டிக்கிறது. நல்லா கவனிங்க. ஆசைப்படணும், ஆனா படக்கூடாது. அது எப்படி? ஆசைப்படலாம், இதெல்லாம் வேணும்னு ஆசைப்படணும். எது ஈஸியா இருக்குமோ அதுல போய் ஜெயிச்சிருங்க. நீங்க அதை விட்டுட்டு நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் போய் இப்படிலாம் சுத்தி தான் நான் மாட்டுவேன்னா அப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அச்சீவ் பண்றதுக்கு ஈஸியான வழி இதுதான். உங்களுக்கு எது இயல்பா வருதுன்றதை கண்டுபிடிங்க. அந்த இயல்புல ஈஸியா போங்க. ஈஸியா உங்களுக்கு வேணுங்கிறது கிடைச்சிடும். திவ்யா ராஜாராம், ரொம்ப நன்றி திவ்யா. மறுபடியும் சொல்றேன், அது என்னோட கண்டென்ட்டே இல்லை. நம்மளுடைய குருமார்கள் மேல இருந்து பிளஸ்ஸிங் பண்றாங்க. அவங்க நமக்கு சிக்னல் அனுப்புறாங்க. அதை அப்படியே வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஏதோ வாய்க்கு வந்ததோ உளறிக்கிட்டு இருக்கேன். நம்ம என்னத்த போய் பேசுறோம், எல்லாம் அவங்களோட பிளஸ்ஸிங் தான். சாரதா, do some video about வாசி யோகம் ஆல்சோ ப்ரோ ப்ளீஸ். ஓகே, சூப்பர், நல்ல கேள்வி சரத். நல்ல ஒரு விஷயம். வாசி யோகம் அப்படின்றது ரொம்ப சூப்பரான ஒரு பாடல் இருக்கு. என்ன பாடல்னா,
உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்திய கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரும் நாதர் பாதம் அம்மை பாதம் உண்மையன்றாங்க. என்ன அப்போ இதுல என்ன சொல்ல வராரு சித்தர்? என்ன சொல்றாருன்னா, உருதரித்த நாடியில ஒடுங்குகின்ற வாயு, அந்த வாயுவை கருத்துல நிறுத்தி கபாலத்துல ஏத்து அப்படிங்கிறாரு. எவ்வளவுதான் வாசியோகம். இது இவர் ரொம்ப பக்காவா ரொம்ப கிளியரா உபதேசத்தை பாடல்லே கொடுத்துட்டாரு. பட் இதை பக்காவா சொல்லி தரதுக்கு ஒரு குரு வேணும். வாசி யோகம்ன்றது எல்லாரும் பெரிய விஷயமா சொல்றாங்க. ஆனா வாசி யோகத்தை யாரும் டைரக்டா கத்து தரவே முடியாது. நல்லா புரியும். மூச்சை மேல கீழே ஏத்தி இறக்கி அந்த விஷயத்த தான் சொல்லி தர முடியுமே தவிர, அந்த விஷயம் போய் 10ஆம் வாசல் திறந்து சுழுமுனையில நீங்க அதிகமா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த சுழுமுனையில கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த மூச்சு காற்று வாசியாக மாறி அனல் காற்றாக மாறி அசுத்த உஷ்ணம் எல்லாம் சுத்த உஷ்ணமா மாறி அண்ணாக்கு பாதை பின்னாடி ஒடுங்கும். அதுக்கு பேரு தான் வாசி. அந்த வாசி கைகூட தான் அது வாசி யோகமா மாறும். மற்றபடி இன்னைக்கு சொல்லித்தரக்கூடிய எல்லாமே நான் தவறு சொல்ல, அதெல்லாம் ஆரம்ப பயிற்சி முறைகள். வாய்ப்பு இருக்கிறப்போ இது நல்ல விஷயத்த வாசி யோகத்தை மக்களுக்கு நான் நிச்சயமாக நான் சொல்லி தருகிறேன். இதை எனக்கு தெரிஞ்சது சொல்லித்தரேன். முயற்சி ராஜேஷங்கர், கடவுள் கிட்ட விட்டுருங்க, அவ்வளவுதான். கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இது பெரிய கான்செப்டுங்க. கடவுள் ஏன் இப்படி பண்றாரு வைக்கிறாரு, எதனால இப்படி எல்லாம் நடக்குது, இது என்ன மாதிரி டயக்ராம்ல இருக்குன்றது பெரிய கான்செப்ட். இது நான் அடுத்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறப்ப மக்களுக்கு இதை நான் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு 1 டே ஃபுல்லா இதை கிளாஸா எடுத்தாதான் ஆரம்பத்துல இருந்து. இப்போ நான் என்லைட்மெண்ட்னா என்ன நீங்க கேக்குறீங்கன்னு வைங்க. At the moment when you realize there is nowhere to go, at the moment when you realize there is nothing to achieve, that is called pure enlightenment. நான் சொன்னா போடா லூசுன்றீங்க என்ன நீங்க. ஏன் எங்கேயும் போகாத எதுவும் பண்ணாதான் அப்புறம் எனக்கு என்ன வேலைன்னு நீங்க கேட்பீங்க. இதுதான் என்லைட்மெண்ட், இதுதான் ஞானம்னு யாரும் ஒத்துக்க மாட்டீங்க அவ்வளவு தூரம். ஆனா இதுல என்னெல்லாம் அதிசயங்கள் நடக்கும், எவ்வளவு பெரிய பரவசம் கிடைக்கும், என்ன என்லைட்மெண்ட்னா என்ன, இது ஏன் இப்படிப்பட்ட விஷயமா இருக்குன்றத ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் டீட்டெயில்டா பேசினாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா அது அப்பேற்பட்ட விளக்கு அது. அதை நான் வாய்ப்பு இருக்கிறப்போ கூடிய விரைவில் ஒரு நல்ல கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி சீக்கிரமாவே உங்களுக்கு சொல்றேன். அந்த கிளாஸ்ல கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஆனா ஒரு விஷயம்னால 100% சொல்ல முடியும், நீங்க ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் எங்க போனீங்கனாலும் சரி, நிறைய விஷயங்கள் நிறைய இடங்கள்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, நான் தவறுன்னு சொல்ல. இந்த கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க எங்கேயுமே போக தேவையில்லை. ஏன்னா இத்தனை வருஷம் பல யோக முறைகளை பார்த்து பல குருமார்களை பார்த்து என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணி என்ன சொல்றாங்க ஏது சொல்றாங்க வச்சு பைத்தியம் முடிச்ச ஒரு இடத்துல நான் இருக்கும்போது அவன் இல்லை, அவன் இருக்கும்போது நான் இல்லை, நான் ஒரு குளிர்ந்த நெருப்பு, இப்படிலாம் ஜீவசமாதியில் எழுதியிருக்கும். பைத்தியமே பிடிச்சி தேடி கடைசியா என்ன சொல்ல வராங்க என்ன ஏதுன்ற அந்த பேஸை பிடிச்சாச்சு. அதுவும் என் குருவினுடைய கருணை தான். அதை அந்த எசன்ஸை அப்படியே உங்களுக்கு சொல்லி தரலான் இருக்கு. அதுல எந்த ஒளியும் மறைவு இருக்காது. இதை தாண்டி நீங்க போகணுன்ற அவசியமே கிடையாது. உடல் மனம் 2 தான் கான்செப்ட். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். கிளாஸ் முடிச்சு வெளியில போகும்போது ஞானத்தோட வெளியில போவீங்க. 200% இது கன்ஃபார்ம். நிச்சயமாக இது நடக்கும். வாய்ப்பு கிடைக்குமோ உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். என்ன செய்ய வேண்டும்ன்றத சீக்கிரம் நான் சொல்றேங்க, இன்ஃபார்ம் பண்றேன். அதில் ஒருத்தர் பெருசா ஒரு கேள்வி ஒன்று கேட்டு, அடேங்கப்பா இவ்வளவு ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் போலே. இதைவா சரி, நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். ஏன்னா ரொம்ப நான் பதில் கொடுத்தேன்னா ரொம்ப லேட் ஆகும் போல. ஏன்னா ஏகப்பட்டது இருக்கு. கனவில் உங்கள் குருநாதர் வருவாரா? குருநாதர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். குருநாதர் தான் வழி நடத்துறாரு, குருநாதர் தான் பேசுறாரு, எல்லாம் குருநாதர் தான். அனைத்தும் குருவே. குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கேன்சர் ஃபைனல் ஸ்டேஜுக்கு சித்த மருத்துவம் இருக்கா? ஃபைனல் ஸ்டேஜுக்கு இருக்கான்னு தெரியல. பட் கேன்சருக்கு சித்த மருத்துவ முறைன்றது இருக்கு. யார் கேட்டிருக்கிறது? தினேஷ் இளமுருகனா? தினேஷ் இளமுருகன். என்னோட பரம்பொருள் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று இருக்கு. அதுல எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணுங்க. நான் ஒருத்தரோட நம்பர் அனுப்புறேன், நீங்க அவரை காண்டாக்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பர்சனலா அதை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு அலோபதி மருத்துவம் இருக்கிறதுனால மற்ற மருத்துவங்கள் பேசக்கூட முடியல. பல பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுனால சொல்றேன். நான் அந்த நம்பர் அனுப்புறேன், நீங்க அவர்கிட்ட நீங்க பேசுங்க.
சந்தோஷம். உணர்வு லெவல் இன்க்ரீஸ் பண்றது சொல்லுங்க தம்பி. உணர்வு லெவல் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை, உணர்வு நிலையிலேயே இருக்கணும். உணர்வு நிலையில இருக்கிறதுனா என்ன? வாயில பேசக்கூடாது, உணர்வு நிலையிலேயே இருக்கணும். உணர்வுனா என்ன? ஏங்க உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கன்றது வாயில சொல்றது. ஏன் அவனை பிடிச்சிருக்குன்றத கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. எவ்வளவு நல்லது பண்ணிருக்கேன். அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான், வரும்போது எனக்கு வேணுங்கிற பானிபூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்னைக்கு வந்திருந்தா ரொம்ப எதேர்ச்சியா ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொல்லிட்டு போனாங்க. நீங்க அந்த சம்பவத்தை நடக்கும் உணர்வு நிலைக்கு போயிடுவீங்க. அப்போ வாயிலேயே பேசிக்கிட்டு இருக்காதீங்க, ஹெட் தான் வேலை செய்யும். உணர்வு நிலைனா இதயம் சம்பந்தப்பட்டது, அனாகதா சக்கராது. சோ அந்த விஷயத்த நினைக்கும் போது உணர்வு நிலை கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. இவ்வளவுதான் உணர்வு நிலை கூட கனெக்ட் ஆகுறது. நீங்க போட்டு குழப்பிக்கணும்ன்றதே இல்லை. நல்ல கேள்வி ஜெய் கார்த்திக். இஸ் தேர் எனி லிமிட் ஃபார் த எஃபிஷியன்சி ஆஃப் ஹியூமன் பிரெயின்? ஹியூமன் பிரெயின்றது இன்னைக்கு எல்லாரும் 5% தான் பயன்படுத்திருக்காங்கன்றாங்க. இன்னும் அது போக 95 பொட்டன்ஷியல் பயன்படுத்தாம இருக்கு. இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்றேன். ஹியூமன் பிரெயினுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை விட மிகப்பெரிய ஆற்றலும் சக்தியும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? அது மிகப்பெரிய ரகசியங்க. ஒளி. இட்ஸ் கால்டு லைட். லைட்ல அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் கூட கிடையாது, நானோ செகண்ட்ஸ்ல ஒரு பல லட்சம் இன்ஃபர்மேஷன் உங்க தலைக்குள்ள இறங்கும். சோ அந்த நிலையெல்லாம் நீங்க தவத்தோட உச்ச நிலைக்கு போகும்போது உங்களுக்கே புரிய வரும். பல விஷயங்கள் உங்களுக்கு பேசும் அது. சோ மூளையை பயன்படுத்தி ஒளி பேசுமே தவிர மூளை பேசாது. இது மாபெரும் சயின்ஸ். இப்ப சொன்னா பல விஞ்ஞானிகள் ஏத்துக்க மாட்டாங்க, மூளை தானே பேசுது வைக்குதும்பாங்க. அஞ்ஞானத்தை தாண்டியதுதான் மெய்ஞானம். அது எப்படி அப்படின்னு கேட்டா எல்லாரும் ஏங்க நான் தயிருங்கன்றாங்க. ஆனா பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தயிருன்றது நம்ம விஞ்ஞானம். தயிர் பால்ல இருந்து தான்ப்பா வந்தது. மெய்ஞானம்ன்றது பால் தான். இன்னும் டீட்டெயிலா போனீங்கன்னா பசுவை தாண்டி இன்னும் டீட்டெயிலா உள்ள போனீங்கன்னா ஆட்டம்ஸ், சேர்க்கை போகுங்க. பெரிய கான்செப்டுங்க. அது பேஸ் எல்லாத்துக்கும் மெய்ஞானம் மட்டும்தான். ரஷ்மி எஸ், ஹூ இஸ் யுவர் குரு? ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள், கைலாச கோணா அப்படின்ற அருவியில, ஆந்திரா பார்டர், சித்தூர், அதுல ஜீவசமாதியா இருக்காரு. என்னுடைய சர்க்குருநாதர் அவர் தான். அவருடைய வழிகாட்டுதல்னாலதான் பல குருமார்களை, வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்தூல குருமார்களை சந்திச்சிருக்கேன். மற்ற ஜீவசமாதியில இருக்கக்கூடிய பல குருமார்களை சூட்சம ரீதியா மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. இது எல்லாத்துக்கும் பேஸ் என்னுடைய சர்க்குருநாதர் ஓம் தத்சத் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். அவர் தாங்க என்னுடைய குரு. பல பேர் இதை ரிவீல் பண்ண மாட்டாங்க, பட் திஸ் இஸ் த ட்ரூத். ஹி இஸ் மை குரு. ஃபியர் அபவுட் டெத் எப்படி ஓவர் கம் பண்றது? நட்சத்திரம், நல்ல கேள்வி. இதுக்கு ஒரே பதில் சிம்பிளா சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம வாய்ப்பு கிடைக்கும் ஃப்ரீயா பேசுவோம். இப்போ உங்க வயிற்றுல ஒருத்தர் ஓங்கி கத்தி வச்சு குத்துறான்னு வச்சுப்போம். என்ன ஆகும்? உங்களுக்கு வலிக்கும், ரத்தம் வரும். டக்குன்னு பார்த்தா தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறீங்க, கனவுன்னு தெரியுது. அவ்வளவு நேரம் பயந்து அலறி அடிச்சுட்டு இருப்பீங்க. கனவுன்னு தெரிஞ்சோடனே அந்த பயம் போகுதா இல்லையா உங்களுக்கு? நிச்சயமாக போகும். அவ்வளவுதான். மரணம் என்பதும் ஒன்றும் இல்லை, ஒரு கனவுன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயமே போயிடும். இதை புரிய வைக்கிறதுக்கு ஒரு சில விளக்கங்கள் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் மெய்ஞானம். கூடிய விரைவில் அதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நம்ம பேசிடுவோம். ரஹ்மான் அல்ல, எல்லாமே தெரியுது ப்ரோ. அது பாவம், இது புண்ணியம். இனி நாங்க என்ன பண்ணணும் லைஃப்ல? நீங்க வந்தது ஒரே வேலையை பண்றதுக்குதான். குழந்தைகளை பெற்று கல்யாணம் செய்து குழந்தைகளை பெற்று சாப்பாடு நல்லா சாப்பிட்டு ஊர் சுத்தி பார்த்து அமெரிக்கா ஜப்பான்லாம் போறதுக்காக நம்ம வரல. இதெல்லாம் சும்மா என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ்க்காக வச்சுக்கலாம். ஒவ்வொரு மனிதனுடைய தலையாய கடமை என்ன அப்படின்னா, எதுக்காக நம்ம பிறந்திருக்கோம்னா, பிறவி இல்லா பெருவாழ்வு, மறுபடியும் அடுத்த ஜென்மம் இல்லாத ஒரு நிலைக்கு போகணும். சோ அதான் பிறவில்லா பெருவாழ்வு அப்படின்ற அந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அந்த விஷயத்துக்கு நீங்க வந்துட்டீங்கனாலே எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு தெளிவா புரிய ஆரம்பிச்சிடும். அந்த வேலைக்காக மட்டும்தான் இந்த உடம்பை எடுத்திருக்கோம். இதை நான் ஒரு டீட்டெயில்டா ஒரு வீடியோல பேசியிருக்கேன். சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா, காமிய கர்மா, நிஷ்காமிய கர்மா. அது பாத்துருங்க. அதை பாத்தீங்கன்னா டீட்டெயில்டா புரியும். நம்ம வந்தது அந்த வேலைக்காக தான். அதுக்காக இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடுங்கன்னு நான் சொல்லல. குடும்பத்தையும் பாத்துக்கோங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் பாத்துங்க. குடும்பத்தை ஒரு கையில பிடிச்சுக்குங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஒரு கையில பிடிச்சுக்கோங்க. சேமா டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஒரு கட்டத்துல எல்லாமே உங்களுக்கு புரிய வரும். குடும்பத்தையும் ஜெயிச்சிருவீங்க, உலகத்தையும் ஜெயிச்சிருவீங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டியும் ஜெயிச்சிருவீங்க. வாழ்ந்து கொண்டே இருங்க. மெயினா இந்த இறப்பு அப்படின்றது பாத்தீங்கன்னா
உறக்கத்தை போன்றது. உறக்கத்துல இருந்து முழிச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளவு கேஷுவலா இருக்கோ அதே போலதான் இந்த இந்த இறப்பு அப்படின்றது ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு தூக்கங்க. முழிச்சிட்டீங்கன்னா வேற இடத்துல எந்திரிப்பீங்க, வேற டைமென்ஷன்ல எந்திரிப்பீங்க. அன்பு நண்பர் திருமாறன் அருமையான ஒரு விளக்கம் அவர் காட்டாரு. உறங்குவது போலும் சாக்காடும் உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு திருக்குறள் சொல்லுது. அதுக்குண்டான அர்த்தம் அதுதான். திருக்குறள் 339வது திருக்குறள் துறவரவியல்ன்றதுல அருமையான நண்பர், அருமையான மாப்பிள்ள வேற சூப்பரா எடுத்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்க. மெயினா நீங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, உங்களுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கணும்னா முதல்ல உங்களோட குலதெய்வ வழிபாடு ரொம்ப 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 அவசியங்க. குலதெய்வம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. உங்க குலத்தை காக்கக்கூடிய தெய்வத்தை தான் குலதெய்வம் சொல்றாங்க. இப்போ ஒரு பிஎம் இருக்கிறாருன்னா அவருக்குன்னு சில பவர் இருக்கும். ஆனா எம்எல்ஏ தான் உங்க ஏரியால இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கியூர் பண்ணுவார். கரெக்டா? அந்த மாதிரி உங்களோட குலதெய்வம் ஒண்ணு இருக்கும். குலதெய்வம் தெரிஞ்சா குலதெய்வத்தை கும்பிடுங்க. குலதெய்வம் தெரியவில்லை என்றால் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய சில நபர்கள் இருக்காங்க, சில மனிதர்கள் இருக்காங்க, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க. சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட போனீங்கன்னா பக்காவா கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த குலதெய்வத்தை கண்டுபிடிக்கக்கூடிய ஒருத்தங்களோட நம்பர் சொல்றேன், அகஸ்தியர் ஜோதிட நிலையம் சொல்லிட்டு சென்னையில இருக்கு. அவங்க போன் கால்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வெளிநாட்டுகள்ல இருந்தே கால் பண்ணி வந்து உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை கியூர் பண்ணி தராங்க, பல பலன்கள் சொல்றாங்க. அகஸ்தியர் ஜோதிட நிலையம், வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி. அவர் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9283737724. மறுபடியும் சொல்றேன், 9283737724. வேதவாக்கு வேந்தன் வேலுச்சாமி, அகஸ்தியர் ஜோதிடம். இவர் வந்து ரொம்ப எக்ஸாக்டா ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. உங்களோட குலதெய்வத்தை முதல்ல கண்டுபிடிச்சு கும்பிட ஆரம்பிங்க. உங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வேணுங்கிற மொத்த செல்வத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இப்போதையும் உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போன என்ன பிரச்சனை இருக்கும்? பண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அப்படி இல்லாட்டினா ஏதாவது உடல் பிரச்சனை. இதை கியூர் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்க குலதெய்வத்துக்கு மட்டும்தான் முதல் படியாக இருக்கு. அதனால எந்த யாகம் எது பண்றதா இருந்தாலும் முதல்ல உங்க குலதெய்வத்தை கூப்பிடுவாங்க, எந்த ஐயருமே. சோ இதை நம்பிக்கையோடு குலதெய்வத்தோடு கூப்பிடுங்க. நீ இவர்கிட்டயே குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. வேற ஜோதிடர்கள் பக்காவா தெரிஞ்சுக்கிட்டனாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப மெயிங்க. குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியமானது. மைண்ட்ல வச்சுக்கோங்க. கார்த்தியா முனுசாமி, நல்ல கேள்வி. கேன் ஒன் கெட் என்லைட்மெண்ட் ஈவன் பை லிவிங் திஸ் நார்மல் லைஃப்? 200%. நான் ஏதாவது ஸ்பெஷலா ட்ரெஸ் போட்டுருக்கேன்னா, நான் ஏதாவது சாமியார் மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது நான் என்னை வந்து காம் பண்ணியிருக்கேனா, இல்ல வந்து என்னை வந்து க்ரூமிங் பண்ணியிருக்கேன்னா? ஞானத்திற்கும் வெளி உடலுக்கும் அழகுக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டே, இந்த பிறவியில் இருந்து கொண்டே, குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஞானம் அடைவது மிக 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 சுலபம். ஏன் அப்படின்னா, மனசு ஃபுல்லா ஆசையை வச்சுட்டு தீர்க்க முடியாம அங்க இல்லாம இங்க இல்லாம கஷ்டப்படுறதுக்கு ஆசைகளை பூரா அனுபவிச்சு தீர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸி ஜி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. குடும்ப வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு ஞானம் என்பது மிகவும் சுலபம். அதனால எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு ஒதுக்காம அனுபவிச்சு கழிச்சு தீர்த்துருங்க. இது ரொம்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. தயவு செஞ்சு ஒரே கமெண்ட்டை மறுபடியும் ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா மற்றவங்களோட கமெண்ட்ஸ் படிக்க முடியல. கைண்ட் ரெக்வஸ்ட். நான் மற்றவங்களுக்கு பல கேள்விகள் இருக்கும். சிவகுமார், 22 வயசு தானே பாக்குது, அதுக்குள்ள அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். எல்லாத்தையும் பண்ணலாம்ப்பா. மனிதனால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. உனக்கு தெரிஞ்ச விஷயம், ஈஸியா வர விஷயத்த ஈஸியா பண்ண அப்படின்னா எல்லாத்தையும் ஈஸியா அடைஞ்சிடலாம். அதனால தலையை சுத்தி மூக்கத்தோட ஸ்ட்ரெயிட்டா மூக்கு தொட்டுரு, ஈஸியா இருக்கும் உனக்கு. கலாவதி, கண்டிப்பாக உங்களுடைய சித்தர் டெம்பிள் நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் போது வருகிறேன். நன்றி. ஹவு டு ஓவர் கம் லவ் ஃபெயிலியர். சிவகுமார், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாத்துருங்க. உண்மைன்னு தெரிஞ்சா வலிக்கும், வாழ்க்கை பொய்ன்னு தெரிஞ்சா வலிக்காது. எல்லாத்துக்கும் பேஸ் இதுதான். அறிவாளி மனிதர்கள், புத்தியோடு நல்ல இந்த மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சொல்லுவாங்க. இந்த புத்தின்றது நல்லா வேலை செய்யக்கூடிய சில பீப்புள் இருக்காங்க. இந்த வார்த்தையை நல்லா புரிச்சுக்கோங்க. இந்த வாழ்க்கை உண்மைன்னு தெரியற வரைக்கும் அட்டாச்மெண்ட் இருக்கும், வலி இருக்கும், வேதனை இருக்கும், எல்லாமே இருக்கும். இது பொய்ன்னு தெரிஞ்சுன்னா எல்லாமே போயிடும். ஞான நிலையில பிரகாசிப்பீங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சூட்சம் முடிஞ்சிட்டு இருக்கு, மிகப்பெரிய அர்த்தம் இருக்கு. முடிஞ்சா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கும்போது நான் டீட்டெயில்டா பேசுறேன்.
சரவணன், தியானம் செய்தால் தூக்கம் வருகிறது, தூங்கி விடுகிறேன், என்ன செய்வது? வேற வழியே இல்லை, பழகணும். முதல்ல ஒரு கார் ஓட்டி பழகவே தெரியாம நீங்க பாட்டுக்கு போய் காரை நான் எப்படியாவது ஓட்டி போய் என்னோட டெஸ்டினேஷன் ரீச் பண்றேன்னா ரீச் பண்ணிடுவீங்களா? பொறுமையா அங்க இடிக்காம இங்க இடிக்காம பொறுமையா உட்காந்து பக்குவமா அப்புறம் தானே லைசன்ஸ் வாங்கணும். ஒரு கார் ஓட்டுறதுக்கு எப்படின்னா சகலத்தையும் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தியானம் தவன்றோம். அப்ப அதை நம்ம ப்ராப்பரா பண்ணணும் அப்படின்னா தூக்கம் வராம நீங்க தான் தடுக்கணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணணும், உட்காரணும், அதுக்காக மெனக்கிடணும். எதுவுமே சும்மா வந்துடாது. பொறுமையாக சரம் ஸ்திரம் ஆசனம் சொல்றாங்க. பக்காவா பொறுமையா உட்காந்து இடம் பொருள் ஏவல் பார்த்து பண்ணுங்க. அது உங்களை அடுத்த நிலை கூட்டிட்டு போகும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆல்பா யோகான்னு மட்டும் இல்ல பிரதர், ஏகப்பட்ட யோகா இருக்கு, ஏகப்பட்ட யோக முறைகள் இருக்கு. அவங்களுக்கு எந்த முறை உபயோகமா செட் ஆகும், எது நல்லா வரும்னு பார்த்து அவங்கவுங்க தான் சூஸ் பண்ணணும். நம்ம இன்சிஸ்ட் பண்ணவே கூடாது. அது அவங்களுடைய சுதந்திரம். உங்களுக்கு எந்த யோக முறை பிடித்திருக்கோ அந்த யோக முறையை சூஸ் பண்ணி அதுல நிலை பெற்று இருங்க. 10 இடத்துக்கு போலாம், என்னெல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனா ஒன்னதான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அது தவறே கிடையாது. 10 இடத்துக்கு போறது தப்பு கிடையாது. ஒன்னு பிடிங்க, அதை நன்ற பிடிங்க, அதை அன்றே பிடிச்சி பக்காவா அதுல நிலை பெற்று இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டம் ஈஸியா போயிட முடியும். இன்னொரு உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்றேன், இது மிகப்பெரிய ரகசியம். எடுத்து எல்லாமே இதுலதான் ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன இது? ஜோதி. ஜோதினா என்ன? வள்ளலார் சொல்லியிருக்காரு, அருட்பெருஞ்சோதி. சும்மாலாம் சொல்லல, அருள் அது பெருசாயி அது ஜோதியா மாறி இருக்கு. அருள்னா என்ன? பிளெஸிங்ஸ். யாரோட பிளெஸிங்ஸ்? படைத்தவரோட பிளெஸிங்ஸ். சோ இந்த அருள் பெருஞ்சோதி உடம்புல எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதுல போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில கேட்கக்கூடிய எல்லாமே கிடைச்சிடும். முக்தி நிலையும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்குதான் இந்த யோக நிலை பயிற்சிகள் அப்படின்றது உபயோகப்படுது. அது எங்க இருக்குன்னு வந்து கேட்டீங்கன்னா பல பேருக்கு ஆத்மா இருக்கிற இடமே தெரியாது. இது ஒரு பாடல்ல விளக்கமா சொல்லுவாங்க. உச்சிக்கு கீழடியோ அண்ணாவிற்கு மேலே வைத்த விளக்கு நித்தமும் எரியுதடி வாழைப்பெண்ணே அப்படின்றாங்க. அப்ப என்ன? உச்சிக்கு கீழடியோ, உச்சிக்கு கீழே இருக்கு. அண்ணாவிற்கு மேலே ஒரு கட்டவரல் ஜான் சைஸ்ல இருக்கு. ஒரு கட்டவரல் சைஸ் வச்சீங்கன்னா அவரவர் கட்டவரல் சைஸ் வச்சீங்கன்னா அண்ணாவுக்கு மேல இருந்து கீழே நடுவுல ஒரு குகை போன்ற அமைப்பு இருக்கு. சுழுமுனை மையம், அங்கதாங்க உங்களோட ஆத்மா இருக்கு. இந்த ஜோதி வடிவத்துலதான் இருக்கு. மிகப்பெரிய ரகசியம் இது. கோவில்கள்லாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடையாளமா வச்சாங்க. கொடிமரம்ன்றது உங்க முதுகு தண்டு தான். உள்ளுக்குள்ள தீபாதாரணை காட்டுறது அந்த இருட்டுல வந்து அந்த ஒளியை காட்டுறாங்க பாத்தீங்களா கருவறைக்குள்ள. அது என்ன? குகை போன்ற அந்த இருட்டு போன்ற அமைப்புலாம் உங்க ஜோதி தெரியுது அப்படின்றத காட்டுறாங்க. அப்ப எதை பார்க்கணும்? தீபாதாரணை காட்டும் போது அதை பாரு, தீபாதாரணை பாருன்னு ஏன் சொல்றாங்க? அதை பார்க்கணும். அது எங்க இருக்கு? கோயில்ல போய் பாக்குறது இங்க இருக்கு, இங்க பார்க்கணும். அதை எப்படி பார்க்கணும், எப்படி எதனால பார்க்கணும், அது என்னெல்லாம் பண்ணுன்றதுதான் பயிற்சி முறைகள், உபதேசம். உங்களுக்கு எல்லா ரகசியத்தையும் சின்ன சின்னதா உங்களுக்கு போட்டு வைக்கிறேன். இன்னில இருந்து திங்க் பண்ண ஆரம்பிங்க. யாரும் உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த விதை ஒரு நாள் நிச்சயமாக உங்களுக்குள்ள விருட்சமாக வளரும். என்னோட பணியை தொடர்ந்து செய்யறேன். யோகேஷ் சரவணன், மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்றது அது ஒரு பெரிய ப்ராசஸ்பா. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மெடிடேஷன் செட் ஆகும். மிக ரகசியமான விஷயங்களை நம்ம ரொம்ப ஓப்பனா வந்து யூடியூப்ல பேச முடியாது. ஏன் அப்படின்னா சித்தர்களே அவங்களோட பாடல்கள்ல பரிபாஷையில தான் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா நல்லவர்களும் இன்னைக்கு யூடியூப்ல இருக்காங்க, சில கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது, அறியாமல் இருக்கக்கூடிய நபர்கள் இன்னைக்கு சில விஷயங்களை தவறா உபயோகப்படுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரியே நம்ம எல்லாத்துக்கும் அதை நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன், கடைசியில அதனால வரக்கூடிய அந்த ஆபத்துகளுக்கு அந்த பிரச்சனைகளுக்கு நான் காரணம்ன்றலாம் செகண்டரி, அதை விட்டுருங்க. முதல்ல மக்கள் பாதிக்கப்படுறத ரொம்ப தவறான விஷயங்களை கொண்டு போயிடும். அதனால ரொம்ப டீப்பான சீக்ரெட்ஸான விஷயங்களை நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம நேர்ல நம்ம அதை மீட் பண்ணி பேசுவோம். கண்டிப்பா எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இறைவன் ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏதோ இந்த உடம்புக்கு தெளிய வச்சு அமைச்சிருக்கிறாப்புல. அந்த பணியை நம்ம சிறப்பா செய்வோம். குருநாதரோட சப்போர்ட் இருக்கு, கவலைப்படாதீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு இருந்தா when the student is ready the teacher appears for sure. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கேட்ட கேள்வியே நிறைய இருக்கு. எஸ், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிசைன்டு. ஜோய் சிவாய், எவ்ரிதிங் இஸ் ப்ரீ டிசைன்டு. ஆனால் அதுல ஒரு லிமிட் இருக்கு. எஸ்,
he is directing everything, no doubts. But being an artist, it is your responsibility to act well. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. எல்லாம் அவர் தான் டைரக்ட் பண்றாரு, நான் பாட்டு உட்கார்ந்தோம்னா படம் நல்லா வராது. நம்ம ஒரு ஆக்டரா சூப்பரா நடிக்கணும். எல்லாமே உலகம் ஒரு நாடக மேடை தானே, எப்படி நடிக்கணும், எப்படி நமக்கு வேணுங்கிற அச்சீவ் பண்றதுலதான் புத்திசாலித்தனம் இருக்கு. ரீடிசைன்ட்னா அப்படியே விட்டுறவும் முடியாது. ராகவ் சின்னையா, ஐ லவ் யூ தலைவான் இருக்காப்புல. ஐ லவ் யூ டூ தலைவா. வாட் டு யூ மீன் பை யோகா? யோகா ஆசனம்ன்றது வேற, யோகம்ன்றது வேற. யோகா ஆசனம்ன்றது உடலை மடக்கி நல்லா பிளெக்சிபிளா வச்சுட்டு சில ஆசன முறைகள், பத்மாசனம், சக்கராசனம், வில்லாசனம், மயூராசனம், இந்த மாதிரி ஆசன முறைகள்ன்றது உடம்புக்கு நல்லது பண்ணும். இதை உடம்புல இருக்கக்கூடிய சில நாடிகளை நல்லா ஆக்டிவேட் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல அது கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலை தான் யோகம் அப்படிம்பாங்க. யோகம்னா யோகம் கொட்டுது அப்படி இல்லை, அது பண்ணா யோகம் கொட்டும், அது வேற மேட்ரு. ஆனா அந்த யோக நிலையில ஒருத்தன் போகும்போது அந்த இறைநிலையை பாக்குறோம். எல்லாரோட நோக்கமும் ஒண்ணுதாங்க, சரியை கிரியை கர்மா யோகம் ஞானம்ன்றாங்க. அதுல ஒரு வகைதான் இந்த யோகம் அப்படின்ற வழி. இந்த வழியில இறைவனை பார்க்கலாம். இது பெரிய கான்செப்ட். நான் வாய்ப்பு கிடைக்கும் நான் டீட்டெயிலா நான் பேசுறேன். இன்ட்ரெஸ்டோட படிச்சு நிவேதா அனு, ஐ எம் ஸ்டூடெண்ட், ரொம்ப நேரம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க முடியல, ப்ளீஸ் கிவ் சம் சஜஷன்ஸ். ரொம்ப ஈஸிங்க, இது பெரிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சி பண்ணீங்கன்னா ஜாலியா எனர்ஜி ஜாஸ்தி இருக்கும். பிடிக்காம பண்ணீங்கன்னா டக்குன்னு ஸ்லோ ஆயிடுவீங்க, லோ ஆயிடுவீங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுக்கு ரொம்ப சமைக்க பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் வேற வீட்டுக்கு வந்துட்டான். இப்ப சொல்லுங்க, உங்களோட டயர்ட் எங்க போகும்? என்னதான் டயர்டா இருந்தாலும் பிடிச்ச பையன் உங்களுக்கு சமைக்கிறதா பிடிக்குன்னா வேக வேகமா கிச்சனுக்கு போய் சமைப்பீங்களா இல்லையா? இதுவே உங்களை நீங்க நல்ல எனர்ஜியா இருந்தாலும் கணக்கு உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கணக்கு போடுப்பான்னு கொடுத்தா டயர்ட் ஆயிடுவீங்க. நீங்க ஆல்ரெடி இது பிடிக்காத சப்ஜெக்ட், இதை வேற பண்ணி படிக்கணுமா அப்படின்ற ஒரு வெறுப்பு இருக்கும். ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணீங்கன்னா ஈஸியா மைண்ட்ல நிற்கும். அப்ப பிடிச்சி எப்படி பண்றது? உங்களுக்கு அந்த சப்ஜெக்டுக்கும் ஒரு உறவை ஏற்படுத்திக்கிங்க. எப்படி உறவை ஏற்படுத்திக்கிங்க? எனக்கு கணக்கு ஏன் பிடிக்கும், ஏன் எனக்கு கணக்கு பிடிக்கணும், எதனாலலாம் எனக்கு கணக்கு பிடிக்கும், கணக்கு இப்படிலாம் இருந்தா எனக்கு எப்படிலாம் பாசிட்டிவா அமையும், இப்படின்ற ஒரு உணர்வை நீங்க ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஈஸியா இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு. வலிமை அப்டேட் சொல்லுங்களா? அருமையான கேள்வி. வலிமை அப்டேட்டா? நீங்க கேட்கிற வலிமை அப்டேட்னு எனக்கு தெரியல. நான் வேணா உங்களுக்கு ஒரு வலிமையான அப்டேட்டை சொல்றேன். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். நீங்க வலிமையா இருக்கணும்னா இதுதாங்க சூப்பரான அப்டேட்டு. முடிஞ்சா மனசை ஒடுக்கி நிமிர்த்தி கண்ட்ரோல் கொண்டு வர பாருங்க. உண்மையான வலிமை அப்டேட் இதுதான். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பர்சனலா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா இல்ல ஒன்லி கிளாஸ் அட்டெண்டா? இது எப்படி நான் சொல்றது உங்களுக்கு? சில அனுபவங்களை பொதுவாகவே ஸ்பிரிச்சுவல்ல வெளில ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நீங்க ரொம்ப தன்மையோட கேட்கறதுனால சொல்றேன். நான் ஒரு அனுபவத்தை மட்டும் ஷேர் பண்ணுவோம். மனதை கையாள்றது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இதை யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம். இருந்தாலும் சொல்றேன், ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். மனதை கையாள்வது எப்படி என்று தெரிந்து விட்டால் இந்த உடம்பு நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பு ஆண்டனாவா மாறிடுச்சுன்னா ஆகஷிக் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரபஞ்சம் ஃபுல்லா நம்ம பேசுறது பாக்குறது மொத்த ரகசியங்களும் காத்தோட காத்தா கரைஞ்சிருக்கு, காஸ்மிக்கோட இருக்கு. இதுதான் ஆகஷிக் ரெக்கார்ட்ஸ், வெட்டவெளி ரகசியம்ன்றாங்க. உடம்பு ஆண்டனாவா மாறிடுச்சுன்னா என்ன விஷயம் கேட்டீங்கன்னாலும் பதில் கிடைக்கும். யாரும் உங்களுக்கு சொல்லி தரணும் தேவையே இல்லை. இது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, திருவள்ளுவர் 1330 திருக்குறள் எழுதினார். எந்த புத்தகத்தை படிச்சு எழுதினார்? அவர் புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கா? ஆனா எப்படி அவரால் உலக பொதுமுறைன்ற அளவுக்கு மிக சிறந்த ஒரு திருக்குறள் எழுத முடிஞ்சது? சரி, அடுத்து பாரதியார் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்காரு, புரட்சி புயல் இல்லையா? அவர் எந்த புக்கு படிச்சாரு? புத்தகம் படிக்கிறவங்கள தவறுன்னு சொல்ல. புத்தகம் படித்து வருவதற்கு பேர் வேதாந்த அறிவு, புத்தகம் படிக்காமல் வரும் அறிவுக்கு பேர் சித்தாந்த அறிவு. அவ்வளவுதான் விஷயம். இது அனுபவங்கள்ல வரும்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் டீப்பா ரொம்ப டீட்டெயிலா உள்ள போக வேணாம். அது உங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் அடுத்தடுத்த
வளர்ச்சி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி நல்லா புரிஞ்சுதுங்க. இந்த உலகத்துல உடல் இருக்கிற வரைக்கும் ஆன்மீக பயிற்சியும் வளர்ச்சி தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அது எப்பேற்பட்ட குருமார்களா இருந்தாலும் சரி, ஜீவசமாதி அடைந்த பிறகு அது தொடரும். அப்ப அந்த வளர்ச்சி நல்லபடியா நடக்கணும்னா உங்களுக்கும் நல்லா இருக்கணும், எனக்கும் நல்லா இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுப்போம். நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நீங்க பயிற்சி பண்ண ஆரம்பிங்க, உயர்ந்த நிலைக்கு போயிடுவீங்க. ஆல்பா யோகான்றது ஒண்ணுமே இல்லைங்க. அது ஒரு தனி விஷயமா இல்லைங்க. நீங்க டெய்லியும் உங்களே அறியாம ஆல்பா யோகாவுக்கு போயிட்டு தான் இருக்கீங்க. தூங்கும் போது உங்களே அறியாம நல்ல விழிப்பு நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயி 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 ஃபுல்லா அந்த டெல்டா அப்படி தூக்க நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. இதுக்கு இடைப்பட்ட நிலை தான் ஆல்பா நிலை அப்படின்னா உங்களே அறியாம போயிட்டு தான் இருக்கீங்க. அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சு அதுல ஹோல்ட் ஆகி நின்றுட்டீங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க ஆல்பா மெடிடேஷன். அந்த நேரத்துல நீங்க எது நினைச்சாலும் அது உங்க ஆள் மனசுல பதியும். ஆள் மனசுல பதிஞ்ச விஷயங்கள் உங்க வாழ்க்கையில வேணுங்கிற விஷயத்த சீக்கிரம் கொண்டு வந்து நடத்தி கொடுக்கும். உடனே மேஜிக் மாதிரிலாம் நடத்தாது. பதிஞ்சு அதுக்கு உண்டான விஷயங்களை நபர்களை காமிச்சு அவங்களை ஈர்க்க ஆரம்பிச்சு இது இட் வில் டேக் சம் டைம். அதுக்கு உண்டான டைம் எடுத்துக்கும். ஒரு 100 கோடி ரூபாய் வேணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு, பதிய வச்சிட்டீங்கன்னா 100 கோடிக்கு உண்டான பொட்டன்சியலையும் ஆளுங்களையும் மக்களையும் கொண்டு வரணும்ல. மேஜிக் மாதிரி டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்துறாரு இல்ல. சோ நீங்க முதல்ல ஒரு விஷயம் வேணும்னு கேட்டீங்கன்னா அதை நிலைத்து நிக்கணும். அது கிடைக்கிற வரைக்கும் அதுதான் வேணும். அப்ப அதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் உங்க கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் தெரியவே தெரியாது. கவனத்தோடு இருக்கு. அபிமன்யு ப்ரோ, நீங்க மேரிடா சொல்லுங்க ப்ளீஸ்ன்னு இருக்காரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. நீ சொல்ற கல்யாணம் ஆகல. பட் எனக்கும் என்னுடைய குருவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இது மனக்கல்யாணம், திருக்கல்யாணம்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கல்யாணம் எனக்கும் என்னோட குருநாதர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளுக்கு ஆயிடுச்சு. இந்த கல்யாணத்துல சிறப்பா இருக்கேன், அற்புதமா இருக்கேன். ஒரு திருமண வாழ்க்கையில கிடைக்கிற இன்பத்தை விட மிக அதிக இன்பம் கிடைக்குது. மனைவி என்னெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாளோ அந்த சப்போர்ட் எல்லாம் கூட அற்புதமான சப்போர்ட் பண்றாரு. என்ன வேணும் எதுனாலும் புலம்புனா உடனே உடனே ரிசல்ட் சொல்றாப்புல, உடனே உடனே கைட் பண்றாப்புல. இதுக்கப்புறம் எனக்கு என்ன கல்யாணம் வேணும்? பாப்போம், எல்லாம் இறைவன் விட்ட வழி, என்ன வேணாலும் நடக்கட்டும். குருவே சரணம். விஆர்சி சாமி. என் மனநிலை அமைதியாக இருந்தாலும் சுற்றி உள்ளவர்கள் சிலர் இழிவான சொற்கள் கூறுகின்றனர். இதை பத்தி ஒரு பதிவு போடுங்க. இன்னைக்குதான் நானும் திருமாறனும் இதை பத்தி பேசிட்டு வந்தோம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட கர்மா இருக்குங்க, ஏகப்பட்ட கர்மா இருக்கும். அதை கழிக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களை பத்தி எவன் தப்பா பேசுறானோ ஜாலி ஆயிடுங்க நீங்க. இன்ஃபேக்ட் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசினா ஐயோ கெட்ட வார்த்தை நம்மளை பத்தி பேச மாட்டானேன்னு நீங்க வேண்டி விரும்பி காத்து இருக்கணும். ஏன் அப்படின்னா எவெல்லாம் உங்களை பத்தி தெரியாம தவறான வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, கெட்ட கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்றானோ, தப்பு தப்பான விஷயங்கள் பேசுறானோ, உங்க கர்மா மொத்தத்தையும் அவன் வாங்கிக்கிறான்னு நினைச்சுக்கோங்க. இது உண்மைங்க. நான் சொல்ல சித்தர்களோட வாக்கு, இது நான் சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு ஒரு மனிதன் உங்களை ஏசிக்கிறானோ பேசுகிறானோ, உங்களை பத்தி தெரியாம பேசுறானோ, உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம பதிவுகளை கர்ம வினைகளை அவன் அவனுக்கே தெரியாம வாங்கிக்கிறான். இது எத்தனை பேர் வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். சோ அதுக்கு வழி விடுங்க. உங்க கர்மாவை நீங்களே எவ்வளவு நாள் அனுபவிச்சு தீப்பீங்க. சோ அதனால இதை பத்தி எல்லாம் கவலையே படாதீங்க. இது உங்களோட நல்லதுக்காக தான்றத மெயினா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது மாபெரும் விஷயங்க, சும்மா சின்ன விஷயம் கிடையாது. 200% நிச்சயமாக உங்களை திட்டுபவன், உங்களை அசிங்கமாக பேசுபவன் உங்களுடைய கர்ம வினைகளை வாங்கி கொள்கிறான். அவன் அனுபவிச்சு கழிக்கிறக்குள்ள உயிர் போயிடும் அவனுக்கு. அதனால நீங்களுமே சில பேரை திட்டும் போது பேசும்போது மற்ற தவறான விஷயங்களை தெரியாம பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசுங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லிருங்க. தெரியாம 2-3 வார்த்தைகளை சேர்த்து சொல்லிங்கன்னா அந்த கர்ம வினை உங்களை வந்து தாக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. குறிப்பா யோகிகள் கிட்ட பேசும்போது ரொம்ப கவனத்தோட பேசணும். ஏன் அப்படின்னா அவங்க மனம் நொந்துட்டாவே அவங்க சாபம்லாம் கொடுக்கணும். நான் சாபம் கொடுத்தா முடிஞ்சே போச்சு அவங்க வாழ்க்கை. சாபம்லாம் கொடுக்கணும். அவங்க மனம் நொந்துட்டாவே அவங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மைண்ட் வச்சுங்க. யோகிகள் கிட்ட பகச்சுக்கவே பகச்சுக்காரு. ஆஸ்ட்ராலஜியை எவ்வளவு நம்பலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஆஸ்ட்ராலஜரை தான் நீங்க நம்ப முடியாம போகுமே தவிர ஆஸ்ட்ராலஜியை 200% நம்பலாம். ஏன் அப்படின்னா அதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஜோதிடம் பொய்யா ஜோதிடர் பொய்யான்னு. அகத்தியர், புலிப்பாணி போன்ற மாபெரும் மகான்கள் சித்தர்கள் கணித்து வைத்தது ஆயக்கலைகள் 64ல ஒரு கலை ஜோதிட சாஸ்திரம். அது எப்படி பொய்யாகும்? இன்னைக்குதான் சயின்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாளைக்கு ஒரு டைம் அமாவாசை பௌர்ணமின்றாங்க. நம்ம ஆளுங்க அன்னைக்கே பஞ்சாங்கத்தை குறிச்சாங்க. இன்னைக்குதான் செவ்வாய் கிரகம் சிவப்பு அப்படிங்கிறான். அன்னைக்கே நம்ம ஆளுங்க நவகிரகங்கள்ல செவ்வாய் கிரகத்துக்கு சிவப்பு துணியை கட்டி வச்சாங்க. எப்படி இதெல்லாம் கட்டி வச்சாங்க?
ஞானங்க. உட்கார்ந்தாச்சு, நெட்ரிகன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல பிரபஞ்சத்துல இருந்து இறங்க எல்லாமே கால்குலேஷன் தான். அது எப்படிங்க கால்குலேஷன் கேட்டா 0-1-0-1 வச்சு கம்ப்யூட்டர் இவ்வளவு சூப்பரா இயங்குது. இன்னைக்கு உலகத்திலே கம்ப்யூட்டர் ஆட்சி பண்ணுது வெறும் 0-1 வச்சு. இந்த 0-1 கிரியேட் பண்ண இந்த உடம்புக்கு எவ்வளவு பவர் இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாமே கனெக்ட்ல தான் இருக்கு, எல்லாமே ஒரு டிசைன்ல தான் இருக்கு. சோ நம்புங்க, ஜோதிடத்தை 200% நம்பலாம். ஆனா ஜோதிடரை நம்பணுமா இல்லையான்றதை நீங்க ரிவ்யூஸ் பார்த்து தான் செக் பண்ணணும். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. பானு கோபால் 123 அண்ணா, நான் எப்படி உங்களை தொடர்பு கொள்ள முடியும்? பரம்பொருள் ஃபவுண்டேஷன் @gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு உங்களோட டீட்டெயில்டான கேள்விகளை எழுதி அனுப்புங்க. முடிந்த அளவுக்கு அதை நான் படிச்சுட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு நான் கான்டாக்ட் பண்ணி பேசுறேன். அப்படி இல்லைன்னா கூடிய விரைவில் கிளாஸ் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. ஸோ அந்த கிளாஸ்ல வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமாக நம்ம எல்லாரும் சந்திப்போம். அன்னைக்கு மொத்தத்தையும் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்ன கேள்வி கேட்டுங்க? காட்டு. எந்த கேள்வி? எந்த கேள்வி? எந்த கேள்வி? கொடுங்க. என்லைட்டன்ஸ் ஒரு பொண்ணா இருந்துட்டு எப்படி ஆன்மீக வாழ்க்கையில இருக்கிறது? முக்தியை தேடுறது இல்ல தர்மத்தை துறந்தால்தான் முடியுமா? நல்ல கேள்விமா. பேர் யாரு? என்லைட்டன் சோல்ஸ். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் ஒரு ஆணை விட பெண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப 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 ஈஸி. ஏன் அப்படின்னா பெண்களுடைய உடல் வாகே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிளெக்சிபிளா, ரொம்ப அந்த தாய்மை உள்ளத்தோட இருக்கும்போது அந்த தேவையில்லாத பிடிகள் அப்படின்றது அவங்களுக்கு அதிகமாக இருக்காது. ஆனா பெண்கள் தான் ஆன்மீகத்துல இறைவனோட படைப்புப்படி ஈஸியா வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. ஆனா பிரச்சனை என்ன தெரியுங்கன்னா, பெண்கள் எப்பயுமே பாடி கான்சியஸாவே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா இதுதான் உண்மை, பிராங்கா பேசுறேன், தவறா எடுத்துக்காதீங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதுல இருக்கிற வேல்யூ தெரிஞ்சுக்க முடியும். ரோட்ல போறீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் பூரா வந்து இதே ஒரு பையன் ரோட்ல போறான்னா கேஷுவலா நடந்து போவான், எதை பத்தி அவன் கவனிக்க மாட்டான். இதே ஒரு பொண்ணு போறான்னா நான் தவறுன்னு சொல்லல, இதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் அவன் வேற வழி இல்லை. யார் எங்க பாக்குறாங்க, யார் எங்க இருந்து வர்றாங்க, நம்ம பின்னாடி ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, எந்த பார்ட்டை பாக்குறாங்க, இந்த மாதிரியான எண்ணங்கள் பாடி மேலேயே இருக்கும்போது பற்றற்ற நிலைக்கு போய் ஆத்மாவை பார்க்கும்போதுதான் உங்களுக்கு அந்த ஞான புரிதல் என்லைட்மெண்ட்ன்றது கிடைக்குமே தவிர பாடி கான்சியஸாவே இருக்கும்போது அந்த என்லைட்மெண்ட்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும். ஆனா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. திருமண வாழ்க்கையில இருந்து கொண்டு தாராளமாக ஒரு பெண் என்லைட்டன் ஸ்டேஜ்ல இருக்கலாம். ஆனா குடும்பம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்ற பட்சத்துல அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டி அப்படி இருக்கு. ஆனா ஒரு உண்மையை நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா உண்மையா சொல்றேன். நீங்க 200% கிளியரா இருக்கீங்க, வைராகியத்தோட இருக்கீங்க, என்லைட்டன் பர்சனா இருக்கீங்கன்னா இந்த இயற்கை உங்களுக்கு உண்டான சூழ்நிலையை அதுவே அமைச்சு கொடுக்கும். பக்காவா உங்களை வழி நடத்தும், உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும். இந்த சூழ்நிலை பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5ம் சேர்ந்து அந்த பிரபஞ்சத்தோட குழந்தை ஆயிடுவீங்க. நீங்க அந்த பஞ்சபூதங்களோட குழந்தை ஆகும்போது அது உங்களுக்கு வேணுங்கிற அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அழகா உங்களை தூக்கிட்டு போய் அந்த முக்தி நிலைன்றது கொண்டு போய் விட்டுரும். ஸோ உங்களோட வேலை பயிற்சி மட்டும்தான், வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. அது 200% உங்களை கொண்டு போய் சேர்க்கும். மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் வேற எல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். சரி, ஓகே. ஃபைனலா ஒரு கேள்வி மட்டும் பார்த்துருவோம். பிரியதர்ஷினி, will a girl marry a boy who is 5 years smaller than a girl? அதாவது நீ உங்களுடைய கேள்வி என்னன்னா 5 வயசு சின்னதா இருக்கக்கூடிய ஒரு பையனை கல்யாணம் பண்ணலாமான்னு கேக்குறீங்க, அவ்வளவுதானே? அதெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க, தாராளமா கல்யாணம் பண்ணுங்க. மனம் ஒத்து போயிருச்சுன்னா என்ன வயசு இதெல்லாம்? எவ்வளவோ எக்ஸாம்பிள்ஸ், எத்தனை டைம் தான் சொல்றது. சச்சின் டெண்டுல்கரை பாருங்க, தனுஷை பாருங்க, அவங்கள பாருங்க, இவ்வளவு பாருங்க, போர் அடிச்சு போச்சு நமக்கு. மனம் தான். ஜாதகம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாதகம்ன்றது முதல்ல எதுக்காகன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பழகும் போது ஒரு சிலரோட டீப்பான கேரக்டர் தெரியவே தெரியாது. ஆனா அந்த ஜாதகத்துக்கு போன ஜென்ம கர்ம வினைகள் எப்படி இருந்தது, இப்ப என்ன மாதிரி கேரக்டர்ல இருப்பான், சில பேரோட கேரக்டர்லாம் சில பிரச்சனைகள் வரும்போதுதான் வெளிப்படும், அது உங்களால கணிக்கவே முடியாது. அப்ப ஜாதகம் பார்க்கறது ரொம்ப 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 மெயின். அதை பார்த்துக்கிற என்னடா இவன் ஜாதகத்தை ஓவரா ப்ரமோட் பண்றான்னு நினைக்காதீங்க. நீங்க கஷ்டப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாதுன்றதுனாலதான் சொல்றேன். ஏன்னா நீங்க கஷ்டப்படும் போது அந்த இடத்துல ஒரு உடன்புறவா, ஒரு சகோதரனா நான் கூட இருந்து பார்த்தா என்ன ஒரு வலி வேதனை ஃபீல் பண்ணுவோம்னா அதை நான் பேருந்து பேசுறேன் நானு. சில பேரோட கேரக்டர் அந்த சூழ்நிலை வந்தா மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு ஜாதகத்துக்கு எல்லாமே தெரியும். அதனாலதான் ஜாதக கட்டத்தை பாக்குறது. அதனால ஒருத்தர் திருமணம் 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம்லாம் பிரச்சனை இல்லை.
ஜாதகம் மேட்ச் ஆகுதா, மெயினா நட்சத்திரத்தை மட்டும் வச்சு ராசியை மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்காதீங்க, ரொம்ப கிளியரா பார்க்கணும். பாத்தீங்கன்னா 8 பொருத்தம் 9 பொருத்தம் வாங்க, ஆனா அந்த பொருத்தத்தை வச்சு மட்டும் நீங்க மேரேஜ் பண்ணிடவே கூடாது. அது மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். ராசி கட்டம் எப்படி இருக்கு, கோச்சாரம் எப்படி இருக்கு, அவங்களோட மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு, எந்த லக்னம் என்ன என்ன திசையில இருக்கு, எது எதை பாக்குது, குரு பாக்குறாரா, ஆட்சியில இருக்கிறாரா, நீச்சத்துல இருக்கிறாரா, இவ்வளவு விஷயங்கள் நீங்க பார்த்து மட்டும்தான் மேட்ச் சேர்க்க முடியும். இது மட்டும்தான் உங்களுக்கு உயர்ந்த நிலை கொண்டு போகும். வயசு பிரச்சனை இல்லை, கேரக்டர் மேட்ச் ஆகுமா அது மட்டும்தான் விஷயம். ஏன்னா நீங்க ஒரு பெண் புலியா இருந்து அவர் ஒரு ஆண் ஆடா இருந்தாருன்னா பிரச்சனை, நீங்க அடிச்சு போடுறதுக்குதான் பாத்துட்டு இருப்பீங்க. இவங்க ஒரு ஆண் புலியா இருந்து நீங்க ஒரு பெண் புலியா இருந்தீங்கன்னா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அருமையா இருக்கும் வாழ்க்கை. அதனால குணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மனமும் குணமும் மிகவும் முக்கியமானது திருமண வாழ்க்கையில். இது ரொம்ப போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1 hour இன்னைக்கு ஆயிடுச்சு. சரி, ஃபைனலா ஒரு கேள்வி பார்த்துருவோம். ஐஸ்வர்யா மோகன், பல டைம் சொல்லியிருக்கோம், குருஜின்னு கூப்பிடாதீங்க, குருன்னு கூப்பிடாதீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்ல தம்பின்னு கூப்பிடுங்க, இல்ல அண்ணன் கூப்பிடுங்க, சந்தோஷப்படுவோம். குருஜின்ற அளவுக்குலாம் நம்ம ஒண்ணுமே கிடையாது. முதல் மதிப்பெண் எடுக்க ஐடியா சொல்லுங்க. முதல் மதிப்பெண் ஏங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? புரிஞ்சு படிங்க. மதிப்பெண்ணை வச்சு இன்னைக்கு படிக்கக்கூடியது 10 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. மதிப்பெண்ணை வச்சு படிக்கக்கூடிய மென்டாலிட்டி முதல்ல தூக்கி போடுங்க. ஃபர்ஸ்ட் ஆளா வரணும்னு ஏன் நினைக்கிறீங்க? சந்தோஷமா வாழ்ந்தீங்களா, புரிஞ்சு படிச்சீங்களா, வாழ்க்கைக்கு உபயோகமா இருந்தது, அதுதான் தேவை. அதுதான் வாழ்க்கை கல்வி. a+b² = a² + b² அப்படின்ற ஃபார்முலா இது வரைக்கும் எங்கேயாவது வாழ்க்கையில் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் என்ன யூஸ் பண்றீங்க? 1 1 2, 2ல இருந்து 1 கழிச்சா 1, 2ல இருந்து 2 கழிச்சா 0 தானே யூஸ் ஆகுது. ஏபிசிடி தானே யூஸ் ஆகுது, இதானே யூஸ் ஆகுது. இதுதான் வாழ்க்கை கல்வி. வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை படிங்க. டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் ரொம்ப ரொம்ப காலம் பொன் போன்றது. தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏகப்பட்ட கேள்விகள் வருது. சரி, ஓகே, நான் வாய்ப்பு கிடைக்கும் போது மீதி கேள்விகளுக்கு நான் கிளியரா பேசி நான் பதில் பேசுறேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக உட்கார்ந்து இவ்வளோ அற்புதமான இந்த ஒரு சாட் செஷன்ல உங்கள் அனைவரிடமும் பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் எல்லாருக்காகவும், இது வரைக்கும் என்னை வீடியோல திட்டுன அந்த நண்பர்களுக்காகவும், ஏன்னா அவங்கள தவறு சொல்ல முடியாது. இப்போ என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? இப்போ நமக்கு தெரிஞ்ச தெளிவு அவங்களுக்கு இருக்குன்னா அந்த மாதிரியான வார்த்தைகள் அவங்களுக்கு வருமா? நிச்சயமா வராது. அவங்களே ஒரு காலத்துல ஃபியூச்சர்ல நினைச்சு ஃபீல் பண்ணுவாங்க. கண்ணதாசனுக்கு மேலேயே நம்மளாம் ஒரு கடவுள் மறுபாளரா இருந்துட போறோம். அவரே கடைசியில உருகி அழுது, நான் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருன்னு முருகனுக்காக அவ்வளவு பாடல்கள் பாடினாரு. ஆன்மீகம் பத்தி புரியாம அறியாமையில என்ன திட்டுறாங்க. அவங்கள நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது, நீங்க என்னை திட்டாதெல்லாம் செகண்டரிங்க. மக்களுக்கு இந்த உண்மையை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல நான் கிளியரா இருக்கேன். ஏன் அப்படின்னா, ஊசி போட்டா குழந்தை அழுவும், தட்டி விடும், பிரச்சனை பண்ணும். ஆனா ஊசி போட்டாதான் குழந்தைக்கு நோய் போகுன்றது டாக்டருக்கும் அப்பா அம்மாவுக்கும் தான் தெரியும். அப்ப நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளாடான்னு கேட்டா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. ஆனா உண்மையை யாரு பேசினாலும் உண்மைதான், சத்தியம் தான். அதனால அனைத்து மக்களுக்கும், அனைத்து ஆத்மாக்களுக்கும் நான் வேண்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அனைவரும் அகந்தை குறைய குறைய, அன்பு அதிகரிக்க அதிகரிக்க, நீலாயுள், நிறை செல்வம், வான் புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று, எல்லா நலமும் வளமும் பெற்று, தன்னிறைவான வாழ்க்கை வாழ்ந்து, மெய்ஞானமும் பெற்று, அனைவரும் அந்த மெய்ப்பொருளை கண்டடைய வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். குருவே சரணம்.